ஆதியாகமம் 27 பார்க்கும் பொழுது ஈசாக்கு மறிக்கிற டைம்ல ஏசாவை கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், ஏன்னா ஏசா தானே மூத்த மகன், அதனால அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு திருப்தியா உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது இது ரெபெக்காள் கேள்விப்பட்டு தன்னுடைய மகன் யாக்கோபை அனுமதிக்கிறதா பார்க்கிறோம். அங்கு யாக்கோபு ஏமாற்றி தன்னுடைய தகப்பனிடத்துல போய் ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதா பார்க்கிறோம். தேவனும் இந்த காரியங்களை அனுமதிக்கிறாரு. ஏன்னா ஏசா துரோகம் செய்ய இருந்தாரு. அவர் தான் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு வித்ததுக்கு அப்புறம் யாக்கோபுக்கு தெரியாம அந்த ஆசீர்வாதத்தை போய் வாங்கணும்னு நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய துரோகம், அதை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு போகும்படி அங்கு கர்த்தர் அனுமதிக்கிறத பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம் நம்ம பண்ற காரியம் நம்ம மறைச்சு செய்றோமே, நம்மளுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நம்ம தெரியாம இந்த காரியத்தை செய்றோம், அவங்களுக்கு என்ன தெரிய போகுதா அப்படி நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதை தேவன் உற்று பார்க்கிறார். அதை ஒரு நாள் வெளியரங்கமாக்குவாரு. நம்ம எதையுமே அவருக்கு முன்பதாக மறைத்து செய்ய முடியாது. அநேக பேர் போன் காரியங்கள்ல கூட அநேக தொடர்புகளை வைத்து பேசிக் கொண்டிருக்காங்க, என் கணவனுக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரியக்கூடாது. ஆனா அதை கர்த்தர் அருவருக்கிறவரா இருக்கிறார். அதற்கான பலனை ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறார். தேவனுக்கு அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டதான துணைக்கு நம்மளுடைய கணவனோ மனைவியோ அல்லது நம்மளை நம்பி பழகிற யாரா இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் நம்மளை நம்பி அவங்கள்ட்ட பழகினாலும் அவங்களுக்கு நம்ம உண்மையா நம்பிக்கையா இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்மளுடைய ஆண்டவர் எப்படி உண்மையுள்ளவரா இருக்கிறாரோ அது போல நாமும் உண்மையுள்ளவரா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரே தேவன் என்று அவரையே நம்பி இருக்கலாம். ஆனா நாமும் கூட சில நேரத்துல துரோகத்தை செய்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயங்களில் அநேக ஆசைகளோ பாசங்களோ இந்த உலக எண்ணங்களை நம்ம வைத்துக்கொண்டு அநேக பாவங்களை வைத்துக்கொண்டு பாவமே செய்யாததை போல நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, அவரை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறோமே. அவர் துரோகங்களை பார்க்கிறவரா இருக்கிறார். அவரை நம்மளால ஏமாற்ற முடியாது. அவருக்கு தெரியும். அப்ப அவனுடைய இருதயத்துல எல்லா பாவங்களையும் வச்சுட்டு எனக்கு நீ துரோகம் செய்ற, என் சமூகத்துல வந்து நீ இன்னொன்னு வச்சுட்டு இருக்கிய மனசுல அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் பண்ணாங்க. என்னதான் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவருக்கு உண்மையா இருக்க முடியல. மறுபடியும் பழைய பாவத்தையும் பாகாலையும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் தேடி போகிறத பார்க்கிறோம். நம்ம அவங்க சோரம் போறாங்க, பாவம் செய்றாங்க, துரோகம் செய்றாங்க ஆண்டவருக்கு விரோதமா. ஆனாலும் ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். தேவனுக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு மாத்திரம் நாம் உண்மையா இருப்போம். நம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நம்மளுடைய ஏற்ற துணைக்கு நாம் உண்மையா இருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். யாரையும் ஏமாற்றாத படிக்கு துரோகம் செய்யாதபடிக்கு நம்ம வாழ்ற கொஞ்ச வாழ்க்கைய